எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரம் 26, 27 எடுத்து வைத்துக் கொண்டீங்களா? பைபிளை பாருங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இங்க ஒரு வார்த்தையை இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அந்த விரோதி என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். விரோதிகளாக இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கோபாக்கினை இருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட கோபாக்கினை அப்படின்னா விரோதிகளை பட்சிக்கும். எப்படி? விரோதிகளை பட்சிக்கும். பட்சித்தல் என்றால் ஒன்றுமில்லாமல் செய்தல். சோதோம் கொமோரோ பட்டணத்தை தேவன் அக்கினினால எரித்து போட்டார். நோவா காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை, நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் தவிர எல்லாத்தையும் தேவன் அழித்து போட்டு விட்டார். காரணம் தேவனுடைய கோபாக்கினை. இன்னைக்கு நாமும் தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளாயிரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கூட பேசுகிறது. விசுவாசிகள் என்ற பெயரில் விரோதிகளாகவே வாழக்கூடாது. விரோதிகள் என்பதை நம்ம வேற எந்த அடையாளங்கள் மூலமாகவும் நம்ம காண முடியாது. விரோதிகள் என்பதை நம்ம எந்த அடையாளம் மூலமாக காண முடியும் அப்படின்னா, மனதில் அவங்களுடைய விரோதம் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்துக்குள்ள தான் அந்த விரோதம் இருக்கும். நம்ம இருதயத்தில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும். உண்மையா தேவனை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். நாம் இருதயத்தின் அளவில் தேவனுக்கு விரோதிகளா இருந்திடக்கூடாது. நாம் ஏன் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பூமியில் நமக்கு விரோதமான நிறைய உண்டு. இந்த பூமியில் நமக்கு எதிரான, நமக்கு விரோதமான நிறைய காரியங்கள் உண்டு. நான் ஒன்றை கேட்கிறேன், கடல் நமக்கு மனிதர்களுக்கு விரோதமானதா ஆதரவானதா? சொல்லுங்களேன். கடல் மனுஷர்களுக்கு விரோதமானதா ஆதரவானதா? சத்தமா சொல்லுங்க. விரோதமானது. அதனால தான் கடல் கரையில் குளித்து கொண்டிருக்கிற மக்களை கூட பெரிய அலைகள் வந்து இழுத்து கொண்டு போய்விடுகிறது. நிறைய பேர் கடலில் மரித்து விடுகிறார்கள். அதை நம்ம காண முடிகிறது, அதை நம்ம கேட்க முடிகிறது காதுகளிலே. ஆனால் அந்த கடல் மனிதனுக்கு விரோதமானது. ஆதரவாய் மாறினதே. யாருக்கு ஆதரவாய் மாறினது? செங்கடலுக்குள்ளே தேவனை விசுவாசித்து எகிப்தை விட்டு வெளியே வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம், நாங்கள் வனாந்தரத்தில் எங்கள் தேவனை உயர்த்த போகிறோம், எங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம், எங்கள் தேவனுக்கு பலி செலுத்த போகிறோம் என்று சொல்லி வந்த அந்த ஜனங்களுக்கு எதிரான கடல் ஆதரவாய் நின்றது, மதிலாக நின்றது. ஹல்லேலூயா. இந்த பக்கமும் மதிலா நின்றது, இந்த பக்கமும் மதிலா நின்றது. கடலுக்கு நடுவில் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். காரணம், அவர்கள் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகள். அவங்க யாரு? தேவனை விசுவாசிக்கிற விசுவாசிகள்.
ஆனா அதே கடலுக்குள்ள பார்வோன் அவனுடைய படைகள் வந்தாங்க. 600 சிறப்பான ரதங்களை கொண்டுட்டு வந்தான். அவன் எகிப்து தேசத்திலும் இந்த ஜனங்களை அடிமைப்படுத்தினான். தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களை அடிமைப்படுத்தினான். மோசே இந்த ஜனங்களை தேவனுக்கு பலி செலுத்த வனாந்தரத்துக்கு விடுன்னு கேட்டபோது விடமாட்டோம்னா கர்த்தருடைய கிருபையினால மோசே வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்போ கடலை பிளந்து கடலுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அங்கேயும் வாரான். தேவனை விசுவாசித்து அவர் ஆராதிச்சிடக்கூடாது, அவங்க எனக்கு வேணும், அவங்கள தொடருவேன், அவங்கள பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வாரான். அவன் மனதில் தேவனுக்கு விரோதமானவனாக இருந்தான். அதனால அவனுக்கு ஆதரவாக இருந்த அந்த கடல் அவனுக்கு விரோதமான மாறினது. இந்த ஜனங்களுக்கு வெட்டாந்தரையாக, இந்த ஜனங்களுக்கு ஆதரவாய் நின்ற கடல் அந்த பார்வோனுக்கு அவனுடைய படைகளுக்கும் விரோதமானதாய் மாறினது. விரோதமானதாய் மாறினது. உருளைகள் கலண்டது, குதிரைகள் படுத்தது, வருத்தத்தோடு நடத்த ஆரம்பிச்சாங்க. அவன் விரோதமானவனாக இருந்தபடினால அவனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவனுடைய ரதங்கள் கூட அவனுக்கு விரோதமாக மாறினது. அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கடல் அவனுக்கு எதிராகவே இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா அவன் தேவனுக்கு விரோதி. அதை தான் இங்கே சொல்கிறாரு, நீ தேவனுக்கு விசுவாசியாக இருந்தேனா உனக்கு எதிரானது, உனக்கு விரோதமானதெல்லாம் ஆதரவானதாக மாறும். ஆனால் நீ தேவனுக்கு விரோதியாக இருந்தேனா உனக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது கூட உனக்கு விரோதமானதாக மாறிடும். உனக்கு விரோதமானதா மாறிடும். நீ தேவனுக்கு விசுவாசியா இருந்தேனா உனக்கு விரோதமா இருக்கிற கணவன் ஆதரவானவரா, பிள்ளைகள் ஆதரவானவர்களா, அம்மா அப்பா ஆதரவானவர்களா, வேலை ஆதரவானவர்களா, இப்படி சொல்லி எல்லாத்தையுமே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவானதா மாத்தி விடுவார். ஏன்னா நீங்கள் தேவனுக்கு விசுவாசியே. ஆனால் நீங்க உள்ளத்தின் அளவுல தேவனுக்கு விசுவாசியா இராம தேவனுக்கு விரோதமானவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவா இருக்கக்கூடியவைகள் கூட விரோதமானதா மாறிடும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் உள்ளத்தின் அளவுல தேவனுக்கு விரோதியா இராத, தேவனை விசுவாசி, தேவனுக்கு விசுவாசியா இரு. நீ தேவனுக்கு விசுவாசியா இருக்க 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 உனக்கு விரோதமான கூட ஆதரவானதா மாறும். உனக்கு ஆதரவானது விரோதமானதாய் மாறாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்களா இருந்தீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு, இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு, இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறார். ஆவியானவர் நம்முடைய மத்தியில் உலாவுகிறார். நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ, நாங்கள் தேவனுக்கு விரோதிகள் அல்ல. எங்களுடைய மனதளவில் நாங்கள் தேவனுக்கு விரோதிகள் அல்ல, நாங்கள் விசுவாசிகள். எங்களுக்கு எதிரானவைகள் எல்லாம் ஆதரவானவைகளாய் மாறா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க விசுவாசிகள் ஆகுங்களே, நீங்க விசுவாசிகள் ஆகுங்களே, உங்களுக்கு எதிரானவர்கள் எல்லாம் ஆதரவாய் மாறி விடுவார்கள். அல்லேலூயா. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு என்ன செய்யல, தெரியல. நம்ம தேவனுக்கு விரோதிகளாகவே இருந்து நமக்கு ஆதரவாய் இருக்கிறவைகளை கூட விரோதமானவைகளாய் மாற்றி விடுகிறோம். நமக்கு விரோதமாக நம்முடைய வாகனம், நமக்கு விரோதமாக இயற்கை, நமக்கு விரோதமாக குடும்பம், கணவன் மனைவி எல்லாத்தையும் விரோதமாக மாற்றிடுறோம். ஒரு சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு அடையாளம். நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு தூரத்து ஊரில்
அவங்க அம்மா அப்பா வீட்டில் பிரசவமானது. பிரசவம் முடிந்து அவங்கள கூட்டிகிட்டு வரணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்னையும் என் மனைவியையும் அழைத்து கொண்டு போனார்கள். சீட்டு வேணும்ல, அது ஒரு மினி லாரி, அதில் கூட்டிகிட்டு போனாங்க. போனோம், நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், ஜெபம் பண்ணோம், எல்லாம் வண்டியில் ஏறியாச்சு. நானும் முன்னாடி வண்டியில் உக்காந்துருந்தேன். வண்டி கிளம்ப போகிற நேரத்தில் அந்த சகோதரியினுடைய அப்பா ஓடி வந்தார். கையில் ஒரு சூடத்தை கொண்டு வந்தார். அந்த மினி லாரிக்கு முன்னாடி இப்படின்னார். நான் அப்பொழுதே நினைச்சேன், நாம் நடு ரோட்டில் படுக்க போகிறோம் என்று. வண்டி கிளம்பினது. ஆலங்குளம் வந்தது. ஆலங்குளம் வந்த உடனே டயர் அப்படின்னு வண்டியில் செப்னிங் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. உடனே டிரைவர் இறங்கி கலத்தி செப்னிங்கை மாட்டிட்டார். இந்த டயர் தூக்கி உள்ளே போட்டார். அடுத்து ஆலங்குளம் தாண்டி குண்டாயிருப்பு வரைக்கும் வந்தது. அங்கே வந்தோடனே அப்படின்னுச்சு. இருந்த செப்னிங்கும் போயிடுச்சு. நடு ரோட்டில் நிறுத்தி நாங்கள் ரோட்டில் உட்காந்துருக்குறோம். அந்த டிரைவரு ஓனருக்கு ஃபோன் போட்டு அவர் தாயல்பட்டியிலேருந்து டயரை கொண்டு வந்து அதுக்கு பிறகு மாட்டி நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு விடிஞ்சே போச்சு. நமக்கு ஆதரவாக இருக்கும்னு நினச்ச அந்த வாகனம் நமக்கு எதிரானதாய் மாறினதுக்கு காரணம் நாம் தேவனை விசுவாசிக்காததுனால. ஆனால் நம்ம தேவனை விசுவாசிக்கிறவங்களா இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு எதிராக வேண்டிய அந்த வாகனத்தை கூட நமக்கு சாதகமாக மாற்றி தள்ளிக்கொண்டே வந்திருப்பார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அதனால தான் நம்ம தேவனுக்கு விரோதியாக இருக்கக்கூடாது. நாம் தேவனை, ஏசப்பாவை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்களா இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து விசுவாசிக்கிறவங்களா இருங்க. நல்ல கையை பிடிச்சி விசுவாசிக்கிறவங்களா இருங்க. எதை விசுவாசிக்கிறவங்களா? சூடத்தையா? தேவனை. நிறைய பேர் சூடம், பத்துக்குச்சி, வத்தல், அடுத்து என்னத்தனைத்தையோ விசுவாசிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வராது. இயேசுவை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ கடல் கூட உங்களுக்கு வழி கொடுக்கும். கடல் கூட உங்களுக்கு ஆதரவா நிற்கும். உங்களுக்கு எதிரானவைகள் கூட ஆதரவாய் நிற்கும். உங்களை மூழ்கடிக்கக்கூடிய, உங்களை அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட அந்த கடல் கூட உங்களுக்கு மதிலாக மாறும். ஏன்னா தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு எதிரானவைகள் ஆதரவாய் மாறுவே. கர்த்தர் சொல்றாரு, நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் தேவனை விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக இருதயத்தில் விரோதிகளாகவே இருக்கிறாங்க. ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் என்ற பெயர். ஆனால் உள்ளத்தில் தேவனுடைய பார்வைக்கு விரோதிகள். அதனால தான் கோபாக்கினை, விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை. சாதாரண கோபாக்கினை அல்ல. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அடிப்பது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளை சிட்சிப்பது போல அந்த கோபாக்கினை அல்ல. அந்த கோபாக்கினை பிள்ளைகள் மாற வேண்டும், பிள்ளைகள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சிட்சிக்கப்படுகிற சிட்சைகள். ஆனா இங்கே விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை, அதாவது அவன் முற்றிலுமா அழிஞ்சு போயிடணும், நிர்மூலமாயிரணும், அவன் இருக்கவே கூடாது, அவனுடையவர்கள் இருக்கவே கூடாது என்று சொல்லி பட்சிக்கிற அந்த பட்சிப்பு தான் விரோதிகளை பட்சிக்கிற பட்சிப்பு. அப்படிப்பட்ட ஒரு பட்சிப்புக்கு, அப்படிப்பட்ட ஒரு கோபாக்கினைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கைகளை தலையிலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்கிறேன். விரோதிகள் யாரு? விசுவாசிகள் யாரு? விரோதிகள் யாரு? விசுவாசிகள் யாரு? ஏசாயா 42 அதான் சார். யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவிகொடாமலும் போனார்கள். ஒரு அருமையான ஒரு வசனம். அதை இன்னொரு முறை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 42:24 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? சொல்லுங்களேன் இந்த வார்த்தையை. அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? யாருங்க விரோதிகள்? யாருங்க விசுவாசிகள்? பிரதர், நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க தேவனுக்கு விரோதி. உங்க மனதளவில் நீங்க தேவனுக்கு விரோதி. நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா நீங்க விரோதி அல்ல, நீங்க விசுவாசி. தேவனை விசுவாசிக்கிறவங்க, தேவனை விசுவாசிக்கிறவன் தான் தேவனுக்காக பரிசுத்தமா வாழ்வான். தேவனை விரோதிக்கிறவன், தேவனை பகைக்கிறவன், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவன் பாவம் செய்வான். பாவம் செய்து விரோதிப்பான். அவன் பாவம் செய்கிறதுனால ஆண்டவர் சூறையிடுகிறார். சூறையிடுதல்னா தெரியுமா உங்களுக்கு? அப்பா, சூறையிடுதல்னா உனக்கு தெரியுமா? கூரையிடுதல் வேற, சூறையிடுதல் வேற. கூரையிடுதல் என்பது என்ன? கூரையை மேய்றதான் கூரையிடுதல். சூறையிடுதல் என்பது என்ன? அப்படி அள்ளி யாருனாலும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு கொள்ளையிட கொடுக்கிறது. சூறையிடுகிறது, கொள்ளையிட கொடுக்கிறது. இந்த யாக்கோபின் புத்திரர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூதர்கள் நேபுகாத் நேச்சாருடைய சிறையிருப்பில் போய் 72 வருஷம் கிடந்தாங்களே, அசிரியருடைய சிறையிருப்புக்குள்ள கிடந்தாங்களே. ஏன்? பரிசுத்தமா வாழல. நீங்க யாரா இருந்தாலும் நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் விசுவாசி. நீங்க பரிசுத்தமா இல்லாம பாவம் செய்து கொண்டு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் விசுவாசி கிடையாது. பேரு விசுவாசியா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில உண்மையிலேயே நீங்கள் விரோதிகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்ம விசுவாசிகளா வாழணும், விரோதிகளா வாழக்கூடாது. கையை பிடிச்சி சொல்லுங்க, பரிசுத்தமா வாழுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தமா வாழுங்க. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க, பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறீங்க, கையில் வச்சிருக்கிறீங்க. ஆனா இன்னும் பாவத்தை விட்டபாடு இல்லை. ஓ, பாவம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள் தான். எத்தனை பேர் பரிசுத்தம் அடைய போகிறீங்க? எத்தனை பேர் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள போகிறீங்க? இளைய குமாரனுடைய சம்பவத்தில் இதை நம்ம பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இளைய குமாரனுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? இளைய குமாரனுடைய அந்த காரியம் உங்களுக்கு தெரியுமா? நிமிர்ந்து பார்த்து கவனிங்களேன் வாலிபர்கள்.
இளைய குமாரனுடைய அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? தகப்பனுக்கு 2 குமாரர்கள், ஒருவன் மூத்தவன், ஒருவன் இளையவன். மூத்தவன் தகப்பனுக்கு அடங்கி இருக்கிறான், தகப்பனோடு இருக்கிறான். இந்த இளையவன், தம்பி நான் சொல்ல கவனிங்க, இந்த இளையவன் இருக்கிறான்ல, இளைய குமாரன், அவன் அப்பாவினிடத்தில் நிமிர்ந்து பார்த்து கவனிய தம்பி, அப்பாவினிடத்தில் பாதி சொத்தை பிடுங்கிட்டு போகிறான். பிடுங்கிட்டு போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி முன்னேறினானா? அப்படியும் முன்னேறல. அவன் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து ஆஸ்திகளெல்லாம் அழிச்சு போட்டான். கடைசியில் பார்த்தா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, பசி. அந்த பகுதியில் பஞ்சம். அங்கே ஒருவருடைய வீட்டில் போய் வேலை கேட்குறான். அவன் என்ன வேலை கொடுக்குறான் தெரியுமா? வேலை கொடுக்குறான். அவன் என்ன வேலை கொடுக்குறான் தெரியுமா? என்ன வேலை கொடுக்குறான்? பெரிய வேலை கொடுக்குறான். என்ன வேலை கொடுக்குறான்? பன்றி மேய்க்கிற வேலை. பெரிய வேலையாது? என்ன வேலை? பன்றி மேய்க்கிற வேலை. அந்த வேலையை கூட அவன் செய்கிறான். செஞ்சால் நமக்கு சோறு கிடைக்குமே அப்படின்னு நினச்சி அந்த வேலையை செய்கிறான். பன்றிக்கு அவன் தவிடு கொடுத்தான், ஆனால் அந்த பன்றியை மேய்ச்சவனுக்கு அவன் சாப்பாடு கொடுக்கல. பசி பசி. அந்த பன்றி திங்கிற தவிடை பார்க்குறான். அதை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் அதை சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு பசி. உடனே யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, திருப்தியான சாப்பாடு இருக்கிறது, வேலைக்காரர்கள் திருப்தியாக சாப்பிட்றாங்க, நான் இன்னைக்கு பசினால சாகுறேனே அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன். என்னை பிள்ளையா ஏற்றுக்கொள்ளாட்டாலும் என்ன ஒரு வேலைக்காரனாவது ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி கேட்பேன்னு சொல்லிட்டு வாரான். நல்லா கவனிங்க பிரதர், நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது, அதுவும் பாவத்தை விட்டு விட்டு வரும்பொழுது, பாவம் மாத்திரம் இல்லாமல் வரும்பொழுது, தேவன் உங்களுடைய சரீர தோற்றத்தையோ உங்களுடைய அழகையோ உங்களோடு இருக்கக்கூடிய எதையுமே அவர் பார்ப்பது கிடையாது. என் பிள்ளையினிடத்துல பாவம் மட்டும் இல்லாம என்னிடத்துல வந்தா என் பிள்ளைகளை நான் அணைத்துக் கொள்வேன். இருக்கிறதையெல்லாம் இழந்துட்டு வந்தாலும் நான் அவங்களுக்கு தருவேன். பாவம் மாத்திரம் இல்லாம, பாவத்தை மட்டும் உதறி தள்ளிட்டு, பாவத்தை மட்டும் விட்டுட்டு என் பிள்ளை வரும் பொழுது, என் பிள்ளை என்ன நிலையில வந்தாலும் நான் திரும்ப அந்த ஸ்தானத்துல வைப்பேன். என் பிள்ளை இழந்து போனதை நான் திரும்ப கொடுப்பேன். எத்தனை பேர் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? இப்படி ஒரு அப்பாவை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இப்படி ஒரு தகப்பனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அதுதான் பரலோக தகப்பன், அதுதான் நம்முடைய பரலோக பிதா. நல்லா தான் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா நம்ம ஆளுக பார்த்தீங்கன்னா என்னத்தனாலும் விட்டுருவாங்க, ஆனா அந்த பாவத்தை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. எதை விட மாட்டேங்கிறாங்க? பாவத்தை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. நீ பாவத்தோடு வந்தேன்னா உனக்கு தேவனுடைய அன்பு கிடைக்காது சகோதரா. நீ தேவனுடைய அன்பை நீ ருசி பார்க்க முடியாது. நீ இழந்து போன எதையுமே நீ திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீ எல்லாத்தையும் இழந்தவனா, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவனா, பாவம் மாத்திரம் இல்லாம நீ அப்பாட்ட வந்தேனா உனக்காக இறங்கி ஓடி வந்து அனைத்து முத்தம் செய்து உனக்கு கொழுத்த கன்றை அடித்து உனக்கு சாப்பாடு கொடுப்பாரு, திருப்தியா சாப்பாடு கொடுப்பாரு. உன் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பாரு. வஸ்திரத்தை கொடுப்பாரு, பாதரட்சியை கொடுப்பாரு. நீ இழந்து போன அந்த ஸ்தானம் உனக்கு திரும்ப கிடைக்கும். உன்னை யாராவது கை நீட்டி இழிவா பேசிராதபடிக்கு கர்த்தர் அதே ஸ்தானத்துல, அதே அதிகாரத்துல உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பாரு. ஆனா பாவம் மாத்திரம் இல்லாம இருக்கணும். இந்த பாவம் பரலோகத்துக்கும் விரோதமானது, தேவனுக்கும் விரோதமானது. நீ பரலோகத்துக்கு வர முடியாது சகோதரா. ஏன்னா இந்த பாவம் யாருக்கு விரோதமானது? பரலோகத்துக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். செத்த வெட்டி
பிரேதத்துக்கு முன்னாடி உயிரோடு இருக்கிற மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பரலோகமே என் சொந்தமே நான் பாட்டு பாடுவேன். ஆனால் நான் பாடுறதுனால நீங்கள் பரலோகத்துக்கு போயிட முடியாது. இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்கள் பாவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, என் இயேசு எனக்கு போதும், அவருடைய சந்தோஷம் எனக்கு போதும், அவருடைய நன்மை எனக்கு போதும், நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகணும், நான் கெட்டு போயிடக்கூடாது, நான் பாதாளம் போயிடக்கூடாது, நான் நரகம் போயிடக்கூடாது என்று சொல்லி இந்த பூமியில இருக்கும் பொழுது பாவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுக்கு பரிசுத்தமா வாழ்ந்து விசுவாசியா வாழ்ந்தீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு ஆதரவா இருக்கும். பரலோகம் உங்களுக்கு ஏணிப்படியா காமிக்கும். பரலோக தேவன் மூலமா நீங்க யாக்கோபு போல விருத்தி அடைவீங்க. யாக்கோபு திரளான ஆடுகள் உள்ளவனா, திரளான வேலைக்கார உடையவங்களா, வேலைக்காரி உடையவங்களா மாறினது போல தேவன் இந்த பூமியில பரதேசியாய் சுற்றி திரிகிற இந்த பூமியில உங்களை செல்வ சீமானாவை மாத்துவாரு. பரலோகம் உங்களுக்கு துணை நிற்கும். பரலோகம் உங்களுக்கு ஆதரவா இருக்கும். நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்களேன். பாவத்தை மட்டும் தூக்கி எறிஞ்சிரு. பாவம் தேவனுக்கு விரோதமானது, பரலோகத்துக்கு விரோதமானது. நீ பாவம் இல்லாம, நீ ஒண்ணுமே இல்லாம வந்தாலும் உன்னை நிறைவுள்ளவனா மாத்துவார் ஏசப்பா. தம்பி, உங்களை நிறைவுள்ளவங்களா மாத்துவார். உங்க வீட்டுக்கு நன்மைகளை கொண்டு வருவார். நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நன்மை வரும். கற்பத்தின் ஆசீர்வாதம் தருவார், பிள்ளை ஆசீர்வாதங்கள் தருவார், ரெண்டு ஒன்று தானோ. திருமண ஆசீர்வாதங்கள் தருவார், வேலை தருவார், நல்ல ஒரு வீடு தருவார். ஆண்டவர் தன்னுடைய விசுவாசிகளை குறைவில்லாமல் நடத்துவார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்குது அப்படின்னா பாவம் இருக்குன்னு அர்த்தம். மனதில் தேவனுக்கு நீங்கள் விரோதமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த விரோதத்தை மாற்றிடுங்க, விசுவாசியாக மாறிடுங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பாவங்களை விடுங்க. நமக்கு நன்மை தரக்கூடியதை தானே நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. நமக்கு தீமை தரக்கூடியதை நீங்கள் விரும்புவீங்களா? ஆனால் பாவத்தை மட்டும் விரும்புகிறீங்களே. உங்கள் மனசில் பிசாசு போட்டு வச்சுருக்குறோம், இதுதான் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம். அடுத்த கிறிஸ்மஸ் பாடல், இதுதான் சந்தோஷம். பாவம் சந்தோஷம் அல்ல, பாவம் நரகம், பாவம் வேதனை. இயேசு தருகிற சந்தோஷம் தான் சந்தோஷம். பாவத்தை விட்டு வெளியேறுங்க, பாவத்தை தூக்கி எறிங்க. கர்த்தர் உங்களை சூறையிடுறதுக்கு முன்னாடி பாவத்தை சூறையிட்டுருங்க. உங்களை மற்றவங்களுக்கு கொள்ளை கொடுக்க தேவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பாவத்தை மற்றவங்க கொள்ளையடிச்சிட்டு போட்டுமுன்னு விட்டுருங்க. விட்டுருவீங்களா? எத்தனை பேர் விடுவீங்க பாவத்தை? கை வைத்து காமிங்களேன். நான் பாவத்தை விட்டுருவேன் பாஸ்டர். நல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி காமிங்களேன். உங்கள் கரங்களை தேவன் பார்க்க விரும்புகிறார். பாவத்தை விட்டுருவியா? பாவத்தை விட்டுருவியா? பாவத்தை விட்டுருவியா? பெரிய பாவம் சின்ன பாவம்னு பயிலப்படலை, பாவம் செய்து விரோதித்த அப்படி போட்டிருக்கு. அது என்ன பாவம்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாவம். பிரதர், பாவத்தை விட்டுருவீங்களா? எத்தனை பேர் பாவத்தை தூக்கி எறிவீங்க? உங்கள் கரங்களை தேவன் பார்க்கட்டும். நல்ல தலைக்கு மேலே உயர்த்தி காமிங்க. உங்கள் கண்ணை மூடி அதெல்லாம் நான் விட்டுருவேன் ஏசப்பா அப்படி சொல்லுங்களேன். அதெல்லாம் நான் விட்டுருவேன் ஏசப்பா. வாலிபர்கள் நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி, நான் உங்களுக்கு பரிசுத்தமாக வாழ்வேன் ஏசப்பா அப்படி ஜெபம் பண்ணுங்களேன். ஏதோ ஒரு பாவம் என் வாழ்க்கையில் இருக்குது, நிறைய பாவங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது. உன் கரங்களை தேவன் பார்க்கிறார். நீ பாவத்தை தூக்கி எறிஞ்சோன்னா உன்னை அணைக்கிறதுக்கு அவர் காத்திருக்கிறார். இந்த ஜெப நேரத்தில்
நீ பாவத்தை மட்டும் மனுஷனுக்காக தூக்கி எறியாத, தேவனுக்காக தூக்கி எறி. நல்ல கையை உயர்த்தி ஜெபி. உன் கூட தான் பேசுகிறாரு பிரதர், பின்னாடி இருக்கிற சகோதரர் உங்க கூட தான் பேசுகிறார் ஐயா. ஏதோ ஒரு பாவம் உங்களை தேவனுக்கு விரோதியாவே மாற்றிருக்கின்றிருக்கிறது. இன்னைக்கு மனம் திரும்புங்களேன், வாலிப பிள்ளைகள் மனம் திரும்புங்களேன், நல்லா அறிக்கை பண்ணுங்களேன். ஓ, இனி என்னிடத்துல பாவம் இருக்காது, நான் பரிசுத்தமாக வாழ்வேன். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி, பாவத்துக்கும் இனி எனக்கும் சம்பந்தம் இல்லை. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு புரிகிறதா? நான் சொல்லுகிறது புரிகிறதா? ஓ, பாவத்தை விரும்புகிற மனுஷா, பாவத்தை சிநேகிக்கிற மனுஷா, இன்னைக்கு தூக்கி எறி. அது உலகத்து மனிதர்களுக்குரியது, அது பிசாசுக்குரியது. உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நல்ல கைத்தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் அழுத்தமா பேசுறாரு, அழுத்தம் கொடுக்கிறாரு. மனம் திரும்ப. ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க, பரிசுத்தமாய் வாழுங்க. நம்முடைய தேவன் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். பாவத்தை நம்பி ஏமாந்து போகாதீங்க. வாலிபர்கள், உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறார். தம்பி, பாவம் செய்து உங்க வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளாதீங்க. தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் இழந்து போகாதீங்க. மனம் திரும்புங்க. 2வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 11:23. லூக்கா சுவிசேஷம் 11:23. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன், நல்லா கவனிங்க, தேவனோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நான் சொல்லுகிறத கவனமா கேளுங்க. தேவனோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசிகள், தேவனோடு இராதவர்கள் விரோதிகள். தேவனை அவங்க கூட இருக்க விட மாட்டாங்க, தேவனோடு அவங்க இருக்க மாட்டாங்க, தேவனோடு அவங்க இருக்கிறதுக்கே பிடிக்காது. தேவனிடத்துல இருக்கிறத வெறுப்பா எண்ணுவாங்க. தேவனை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய ஆலயத்தை விட்டு எப்பொழுது கிளம்புவோம் அப்படிங்கிற மனநிலை இருக்கும். இப்படி தேவனோடு இராதவன், தேவனோடு இருக்க விரும்பாதவன் விரோதியாயிருக்கிறான். தேவனிடத்துல சேர்ந்தவர்களை சிதறடிக்கிறவன் விரோதியாயிருக்கிறான். தேவனிடத்துல சேர்க்கிறவன் விசுவாசியாயிருக்கிறான். சர்ச்சுக்கு வருகிற 4 ஆத்துமாக்களை தேவனோடு இராதபடிக்கு, சபையோடு இராதபடிக்கு உங்களுடைய மாமிச நடவடிக்கைகளினால துரத்திட்டீங்கன்னா, சிதறடிச்சிங்கன்னா, உங்களால் 4 பேர் சர்ச்சை விட்டு போனாங்கன்னா நீங்கள் தேவனுக்கு விரோதி. ஏன்னா விரோதி சிதறடிக்கத்தான் செய்வான். பக்கத்தோட பார்த்து சொல்லுங்களேன், விரோதி சிதறடிக்கத்தான் செய்வான். விசுவாசி 4 இல்லை, 10 ஆத்துமாக்களை, 100 ஆத்துமாக்களை,
ஆண்டவரோடு சேர்த்துக்கிட்டே இருப்பான். நீங்க ஆண்டவரோடு சேர்ந்து ஆத்துமாக்கள் ஆண்டவரிடத்துல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் தாங்க விசுவாசி. நீங்க தாங்க மனதளவில் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள். ஏன்னா நீங்க ஆத்துமாக்களை தேவனிடத்துல சேர்க்கிறவர்கள். நீங்கள் ஆத்துமாக்களை தேவனிடத்துல சேர்க்கிறவர்கள். நீங்களும் தேவனிடத்துல சேர்ந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஆத்துமாக்களை சேர்த்துருக்கிறீங்க? இந்த வருஷம் முடிய போகுது. 2025 முடிய போகுது. இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது. இந்த வருஷத்தில் ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவரிடத்துல நான் சேர்த்து விட்டுருக்கிறேன். சுவிசேஷம் சொல்லி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் ஆத்மா ஆதாயப்படுத்தியிருக்கிறேன் அப்படி சொல்கிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காமிங்க. ஒரு ஆத்மாவாயதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட தாங்க பேசுகிறேன். இப்படி கையை வச்சுட்டு கேட்குறீங்க. உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். பின்னாடி உள்ளவங்க கையை ஒருத்தி காமிங்க. முருகலட்சுமி சிஸ்டர் ஆத்மாவை சேர்த்துருக்கீங்களா இந்த வருஷத்தில்? இப்படி கை வைத்துறீங்க. சேர்த்துருக்கீங்களா? பக்கத்தில் உங்கள் பார்த்து சேர்த்துருக்குறீங்களா? உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளை காலேஜில் சேர்த்துருக்கீங்க. அதை கேட்கல நான். சர்ச்சில் தேவனோடு ஆத்துமாக்களை சேர்த்துருக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிற பிரதர் வேலைக்கு ஆட்களை சேர்த்து விட்ருக்கீங்க. கொத்தனார் வேலைக்கு, கையாளு வேலைக்கு, கிரிக்கெட் டீமில் 2 பேரும் சேர்த்து விட்ருக்கீங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஒரு ஆத்மாவை கூட இந்த வருஷத்தில் நீங்கள் சேர்க்கலைன்னா நீங்கள் விசுவாசியா? சொல்லுங்க, உங்கள் பேர் விசுவாசியா? மனதளவில் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதுனால தானே சேர்க்க மாட்டேங்கிறீங்க. கேளுங்க, மனதளவில் நீங்கள் தேவனுக்கு எப்படி இருக்கிறீங்க? விரோதமாக இருக்கிறீங்க. கர்த்தர் வருத்தத்தோடு சொல்கிறார், வேதனையோடு சொல்கிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதி. சிதறடிக்கிறவன் விரோதின்னு சொல்கிறார். நம்மளால் ஆத்மா சர்ச்சை விட்டு போயிடக்கூடாது. நம்மளால் எத்தனை பேரை சர்ச்சுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும். இன்றைக்கி வெளியில் இருக்கிற மக்கள் சபைக்குள்ளே ஏன் வரமாட்டேங்கிறாங்க? சபை ஒரு தேக்க நிலையிலே இருப்பதற்கு காரணம் என்ன? ஆதி சபை பெருகினது. இன்றைய சபைகள் தேக்க நிலையில் இருக்கிறது. காரணம், ஆதி சபையில் அவங்க விசுவாசிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம சபையும் மற்ற சபைகளும் இன்னைக்கு ஏன் ஒரு பெருக்கத்தை நோக்கி போகிறதில்லை அப்படின்னா, சபைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் விரோதிகளாக இருக்கிறார்கள். விரோதிகளாக இருக்கிறாங்க. லோனுக்கு ஆள் சேர்க்குறாங்க, ஆனால் சர்ச்சுக்கு ஆள் சேர்க்கறது இல்லை. நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மைன்னு சொல்கிறேங்க, கையை உயர்த்தி காமிங்களேன். பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கு ஆள் சேர்க்குறாங்க, ஆனால் பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கறது இல்லை. சேர்க்குறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்களேன், உங்களுக்கு வெக்கம் இல்லையா? உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுருங்க. பேர் விசுவாசி. நம்ம ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்கிறார், நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம ஜீவியம் மாறணும். இந்த விசுவாசிகள் ஆத்துமாக்களை கூப்பிடும்போது ஏன் வர்றதில்லை? இந்த விசுவாசிகள் மூலமாக சபைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட ஏன் வெளியே போகிறாங்கன்னா, அவங்க விசுவாசிங்கிற பேரில் விரோதிகளாக இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 44, 45 வாசிங்களேன்.
விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவைக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்தார். ஆதி அப்போஸ்தல சபையிலே டெய்லி ஞானஸ்நானம், ஆதி சபையிலே டெய்லி புதிய ஆத்துமாக்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அதுக்கு காரணம் மேலே இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் அவங்களிடத்துல காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய சபைகளில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஞானஸ்தான ஆராதனை நடக்கிறது. நிறைய புதிய ஆத்துமாக்கள் வாரந்தோறும் கூட சபைகளுக்கு வருகிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பேர் தான் விசுவாசி, ஆனால் விசுவாசியா இருக்கிறது கிடையாது. விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள்? அவங்களிடத்துல பிரதர் சுயநலம் கிடையாதுங்க, சுயநலம் கிடையாது. அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணினார்கள், எல்லாத்தையும் பொதுவா அனுபவித்தார்கள். அதாவது இது எனக்குரியது, அது உங்களுக்குரியது, அவங்க என்னுடைய சொந்தக்காரங்க, இவங்க என்னுடைய ஜாதிக்காரங்க, அப்படியெல்லாம் நினைக்காம அவங்க எல்லாரையுமே ஒன்று போல பார்த்தார்கள். எல்லாருடையதையுமே ஒன்று போல பார்த்தார்கள். அதாவது ஒருமித்து வாசம் பண்ணினார்கள், ஒற்றுமையா வாசம் பண்ணினார்கள். அவர்களுக்குள்ள நான், எனக்கு, என்னுடைய அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாம் தேவனுடையது. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்மெல்லாம் சகோதரர்கள் அப்படிங்கிற எண்ணங்கள் மாத்திரம் அவங்களுக்குள்ள இருந்தது. இப்போ நம்ம ஊர்களுக்குள்ள எத்தனை பிரிவினைகள் இருக்கு தெரியுமா? அதாவது ஒரு தெருவுக்குள்ளே வரும்பொழுது என் சொந்தக்காரங்க அப்படின்னு வருகிறது, அடுத்து ஊர் அப்படின்னு வரும்பொழுது அவங்க அந்த ஊருக்காரங்க, இவங்க இந்த ஊருக்காரங்க அப்படின்னு வருது. ஒரே சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை கூட அப்படி வித்தியாசமாக அவங்க அந்த ஊருக்காரங்க, நாங்கள் இந்த ஊருக்காரங்க அப்படின்னு சர்ச்சுக்குள்ளே கூட அப்படி பாகுபாடாக பார்க்கறது உண்டு. அல்லேலூயா. அதனால தான் ஒரு வயலும் சர்ச்சுக்குள்ளே வர்றது கிடையாது. ஏன்னா சமுதாயத்திலே அவன் புறக்கணிக்கப்படுறான். ஜாதிங்கிற பேரில் அவனை ஒதுக்கி வைக்கிறான், அவனை மட்டமாக்குறான். சபைக்குள்ளேயுமே அவனை வித்தியாசமாக பார்க்குறாங்க. அவன் என் சொந்தக்காரன் இல்லைன்னு ஒதுங்கி போகிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் வர்றது கிடையாது, ஒரு இறப்புனாலும் வருகிறது கிடையாது, ஒற்றுமையை காமிக்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரணும்னா விசுவாசிகள் ஒற்றுமையாக இருக்கணும். அவங்களுக்குள்ள இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் இருக்கக்கூடாது. நாங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள்லாம் கிறிஸ்துவின் சபையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறதா அவங்களுக்குள்ள? சொந்தக்காரனுக்கு மாத்திரம் ஓடி 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 ஓடி, சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு மாத்திரம் ஓடி ஓடி, சர்ச்சை விட்டு ஓடி ஓடி. வித்தியாசம் வித்தியாசம். அது ஒரு விசுவாசியின் அடையாளம் அல்ல. சபையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் என் உடன் பிறந்தவர்கள் போல, சபையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் என் சகோதரர்களைப் போல அப்படி நீங்கள் நினைச்சாலே அதுதாங்க ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. நல்லா தான் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனம். ரெண்டாவது ஒரு மனம். என்ன மனம்? ஒரு மனம். சொல்லுங்களேன். ஒரு மனம். ஒரு மனம் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரே மனம். வித்தியாசமான மனம்,
வேறு மனம் இல்லாமல் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம். அது ஒரு நறுமணம். அது எப்படின்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்து சபை மக்களுக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சு அப்படின்னா தேவாலயத்தில் எல்லாரும் வரும்பொழுது எல்லாரும் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம சபைக்குள்ள ஒரு மனம் கிடையாது. நம்ம சபைக்குள்ள என்ன கிடையாது? ஒரு மனம் கிடையாது. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? அதிகாலை ஆராதனை செவ்வாய்க்கிழமை நடக்கிறது, சனிக்கிழமை நடக்கிறது. எத்தனை பேர் வருகிறார்கள்? இவங்களுக்கெல்லாம் அதிகாலை ஆராதனைக்கு போனால் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். அது ஒரு மனம். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் அதிகாலை ஜெபத்துக்கு போனால் என்ன நன்மை வரப்போகுது, நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்குறாங்க. அவங்களுக்கு வேற மனம். சிஸ்டர், ஒரு மனம். அந்த ஒரு மனத்தை நீங்கள் உடையவங்களாக இருந்தால் தான் அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருப்பீங்க. எல்லாரும் வரும்பொழுது வருவீங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளே ஒரே மனம் இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் சபை கூடி வரும்பொழுது நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் என்றால் அது வேற மனம். ஆனால் இந்த ஒரு மனதை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பார்க்கணும். நீங்க ஒருமனப்பட்டு தேவாலயத்தில் தரித்திருக்கிற மக்கள் பார்க்கும் பொழுது அவர்களும் ரட்சிக்கப்படுகிறவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய் சபைக்குள்ளே வருவார்கள். இந்த ஒரு மனம் உள்ள இடத்துல தான் தேவன் கிருபைகளை ஊற்றுகிறார், ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறார், அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஒரு மனம். அது ஒரு நல்ல மனம். உங்க மனதை வேறு மனமா மாத்திராதீங்க. விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு மனம் இருக்கும், ஒரு மனம் இருக்கும். எப்ப எல்லாம் சபை கூடி வருகிறதோ அப்ப எல்லாம் சபைக்குள்ள இருப்பாங்க. ஒரு மனம் உள்ளவர்கள் இருப்பார்கள். அந்த ஒரு மனம் தான் நமக்கு நறுமணம். நல்லா தான் கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல ரெண்டு கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை, மகிமை, மகிமை. முதல்ல ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, ரெண்டாவது ஒரு மனமாக இருக்கிறது, மூன்றாவது கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பது. இந்த கள்ளம் பிரதர், இந்த வீட்டு ஜெபக்குழுக்கள் நம்ம நடத்துகிறோமே, கேர்சல் ஊழியங்கள் நடத்துகிறோமே, அந்த ஊழியங்கள் ஏன் பலனை கொடுக்கறதில்ல? இந்த விசுவாசிகளுக்குள்ளேயே எல்லார் வீட்டுக்கும் எல்லாரும் போய் தான் வீடு போல அவங்க வீட்டில் கொடுக்குற ஸ்நாக்ஸு, டீ, உணவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு மனதில்லை. அவங்க வீட்டுக்கு நான் வர மாட்டேன், இவங்க வீட்டுக்கு அவங்க வர மாட்டாங்க. இப்படித்தான் மக்களுக்குள்ளே காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஆதி சபையில் அவங்களிடத்துல கள்ளமும் கிடையாது, கபடமும் கிடையாது. பாகுபாடு பார்க்கிறது இல்லை. எல்லார் வீட்டையும் தன் வீடு போல பார்க்கிறது. எல்லாருக்காகவும் தன் உடையவர்கள் போல ஜெபிக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், கள்ளம் கபடம் இருக்கக்கூடாது. அந்த கள்ளம் இருந்துச்சுன்னா கூட்டத்துக்கு வருவீங்க, கூட்டத்துக்கு வருவீங்க, டீ குடிக்க மாட்டீங்க. அவங்க என் வீட்டில் வந்து குடிக்கல, நான் அவங்க வீட்டில் எப்படி குடிப்பேன்? இதை ஊர் கவனிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதை ஊர் கவனிக்கும். உங்களிடத்துல கள்ளத்தையும் கபடத்தையும் பார்த்தா அது சபைக்குள்ள வராது. ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக ஒன்று போல கள்ளம் இல்லாமல் கபடம் இல்லாமல் இருக்கிறத உலகம் பார்க்கும் பொழுது சபைக்குள்ளே வருங்க. கிறிஸ்துவை போல நம்ம இருக்கணுங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கிறிஸ்துவை போல நம்ம இருக்கணுங்க. அவங்களுக்கு பேர் தாங்க விசு வாசி. அவங்களுக்கு பேர் தான் என்ன பேர்? விசுவாசி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசி ஆகிருங்க, விரோதிகளாக இருக்காதீங்க. டீ கொடுத்தது கூட சண்டையில் சொல்லி பேசிடாதீங்க. முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த 10 வீடுன்னு ஒன்று இருக்குது.
அங்கே ஜெபம் பண்ண போகிறது உண்டு. ஒரு நாள் ஒரு விசுவாசி வீட்டுக்கு இன்னொரு விசுவாசி வரல. நான் ஏன்னு கேட்டேன். சண்டை வந்துடுச்சு பாஸ்டர்னாங்க. பிறகு இங்கே ஜெபம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போனால் ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால், சண்டையில் நான் அவங்க வீட்டில் டீ குடித்ததை சொல்லிட்டாங்க. எதை சொல்லிட்டாங்களா? டீ குடிச்ச. அது கூட பொறுக்க முடியல. அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருந்தால் சபையை விட்டு ஆள் போகுமா? சபைக்குள்ளே ஆள் வருமா? நீங்கள் சிதறடிக்கிறவர்களா சேர்க்கிறவர்களா? இதுவரைக்கும் சிதறடித்தோம், ஆனால் இனிமேல் சிதறடிக்க மாட்டோம். இனிமேல் ஊர் ஊரா போய் எங்களுடைய நல்ல நடக்கைகளை காமிச்சு ஆத்துமாக்களை சேர்ப்போம். நல்ல 2 கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். கள்ளம் கபடம் வித்தியாசமெல்லாம் பார்க்கவே கூடாது. எல்லார் வீட்டிலையும் போய் சாப்பிடணும், எல்லார் வீட்லையும் டீ குடிக்கணும். நாங்கள்லாம் கள்ளம் கபடமெல்லாம் எங்களுக்கு இருக்காது. எல்லார் வீட்டிலையும் போய் சாப்பிடுவோம், எல்லார் வீட்லேயும் தண்ணி குடிப்போம், எல்லார் வீட்டையும் எங்கள் வீடு போல் நேசிப்போம், எல்லாருக்காகவும் பாரப்படி ஜெபிப்போம். ஆமென். இன்னும் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்துருக்கிறார். இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா ரட்சிக்கப்படுறவங்கள கர்த்தர் சபைக்குள்ள என்ன செய்வார்? சேர்த்துருவார். ஒரு ஆள் நம்ம சபை விட்டு போகாது. ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா, இங்கே ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா, இங்கே ஒரு அனாதையை போல் அவங்க உணராமல் இருந்தாங்கன்னா, இங்கே ஒரு ஆறுதல் அவங்க அனுபவிச்சாங்கன்னா நம்ம சபை விட்டு போகவே மாட்டாங்கங்க. இயேசுநாதர் காலிலே கிடப்பாங்க. ஆனால் ஏற்கனவே வெளியிலையும் புறக்கணிப்பு பாடுகள், சபைக்குள்ளே வந்தும் இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது, கொஞ்சம் வசதியான குட்டையாக பேசுறது, பிடிச்சவங்கிட்டையாக பேசுறது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா பேசணும், எல்லாரையும் நல்லா நேசிக்கணும். யாருக்காவது இப்போ ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து விசாரிக்கணும், உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம்னு சொல்லணும். வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்களேன்னு கேட்கணும், மறக்கக்கூடாது. நீங்கள்லாம் என்கிட்ட ஒரு காரியத்தை நீங்கள் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன், எங்கே பார்த்தாலும் அதை கேட்பேன், நல்லா ஆயிடுச்சா சிஸ்டர் உடம்பு அப்படின்னு. ஏன்னா எங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்கும்? உங்களுடைய நலன்தான் எங்களுடைய நலன். இயேசு எங்களுக்கு கள்ளத்தையும் கொடுக்கல, கபடத்தையும் கொடுக்கல, அவருடைய இருதயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரதர், அவருடைய இருதயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்வீங்களா? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை வாசிங்க. எபிரேயர் 10:38. மணி வேகமாய் ஓடுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, 3வது பின்வாங்கி போகிறவன் விரோதியாய் இருக்கிறான். இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறவன் விரோதியாய் இருக்கிறான். இயேசுவை விட்டு பின்வாங்காம, விசுவாசத்தை விட்டு பின்வாங்காம, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன். இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பேர் விசுவாசத்தில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. தாங்கள் நினச்ச காரியம் நடக்கலன்னு வச்சுங்களேன், அடுத்த கூட்டத்துக்கு ஒழுங்காக வரமாட்டாங்க. தாங்கள் நினச்ச காரியம் நடக்கலன்னு வச்சுங்களேன், தாங்கள் நினச்ச காரியம் தாங்களோட தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்து வரமாட்டாங்க. ஏதாவது இழப்புகளை பார்த்துட்டாங்கன்னா அடுத்து வரமாட்டாங்க. தொழில் நஷ்டமாயிடுச்சுன்னா அடுத்து வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க? பாப்பா, நீங்களாம் எதுக்கு வரீங்க சர்ச்சுக்கு? பின்னாடி உங்களை சொல்லுங்களேன். திருமணம் இன்னும் நடக்கலைன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. குழந்தை ஆசீர்வாதம் தாமதிக்குன்னா அடுத்து சர்ச்சுக்கு சரியாக வரமாட்டாங்க. ஏன்? இவங்க எல்லாம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக வருகிறவர்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது,
நீங்க சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு வராம உங்களுடைய ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது. உங்க ஆத்மா ஈடேறணும், உங்க ஆத்மா பரலோகத்துக்கு போகணும்னு விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருக்கணும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் ஆத்மா ஈடேற. கையை பிடிச்சு சொல்லுங்களேன், உங்க ஆத்மா ஈடேற விசுவாசிகளா இருக்கணும். யோபு மாதிரி விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். எதை இழந்தாலும் என்னத்தை இழந்தாலும் விசுவாசத்துல உறுதியாயிருக்கணும். கர்த்தர் இழந்து போனதெல்லாம் திரும்ப நமக்கு கொண்டு வந்து தருகிற வரைக்கும் தருவார் அவரு. நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்து. நல்ல கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. தம்பி, நம்ம ஆண்டவரிடத்துல எதுக்கு வரணும்? வெறும் சரீரப்பிரகாரமான நன்மைக்காக வந்தீங்கன்னா அது நடக்கலைன்னா நின்றுவீங்க. அதெல்லாம் வரும். இப்போ மீன் கடலுக்குள்ள வாழுகிறதுல மீன், நான் சொல்ற நிமிர்ந்து பார்த்து கவனிங்களேன். மீன் எங்கே வாழுகிறது? கடலுக்குள்ளே வாழுகிறது. அது எதற்காக தண்ணீருக்குள்ளே வாழ்கிறது? உயிர் வாழ்வதற்கா அல்லது இறை சாப்பிடுவதற்கா? சத்தமா சொல்லுங்க. உயிர் வாழ்வதற்கு. சரி, தண்ணிக்குள்ள இறை இல்லைன்னு வெளியே வந்துட்டா அது என்ன ஆயிரும்? செத்து பயிர். அது தண்ணிக்குள்ளேயே உயிர் வாழ வாழுது, ஆனால் இறையும் வருது, சாப்பிட்டு உயிர் வாழுது. அதே மாதிரி தேவனிடத்தில் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக வந்து அது கிடைக்கலன்னு வெளியே போனீங்கன்னா உங்கள் ஆத்மா கெட்டு போயிடும். ஆனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம்ம ஆண்டவரை தேடுவோம். நம்ம ஆத்மாவது பரலோகத்துக்கு போட்டும், நம்ம ஆத்மா கர்த்தருக்குள்ளே இருக்கட்டும்னு நீங்கள் வந்தீங்கன்னா கர்த்தர் ஆத்மாவையும் கெட்டு போக விட மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்களை சாக விட்டுற மாட்டாரு. எந்த மீனும் கடலுக்குள்ள இறை இல்லாம சாகிறதில்லை. அதே மாதிரி நீங்களும் தேவனுக்குள்ளே எது இல்லாம இருக்க போகிறது இல்லை. உங்க ஆத்மா வாழும் பொழுது உங்க சரீரத்திலே வாழ்வீங்க. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வாழ்த்துகிறேன் என்று யோவான் மூப்பனை வாழ்த்தினது போல உங்களையும் கர்த்தர் வாழ்த்த வைப்பார், வாழ வைப்பார். தலைக்கு மேல கூட கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன் விசுவாசி, விசுவாசத்தை விட்டு போகிறவன் விரோதி. விசுவாசத்தை விட்டு நிலைத்திருக்கிறவன் அவனுக்கு பேர் என்ன பேரு? விசுவாசி. விசுவாசத்தை விட்டு ஓடுறவன் விரோதி. ஆனால் அவனுக்கு தான் நஷ்டம். அவனுடைய ஆத்மா மேலே தேவனுடைய ஆத்மாவுக்கு பிரியமாயிராது. ஆனால் இன்னைக்கு நிறைய மக்கள் பின்வாங்குறாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் பின்வாங்குறாங்க. ஆரம்பத்தில் அந்த விசுவாச ஓட்டம் இன்னைக்கு மக்களுக்குள்ள இல்லை, மக்களுக்குள்ள இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்க போட்டிருக்கிற நகைகளை பார்த்து உங்களை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார். நீங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்துக்களை பார்த்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார். வெள்ளியும் பொண்ணுமெல்லாம் அதுக்கு உதவாது. விசுவாசம் அதுதான் உங்களுக்கு தேவனுடைய வருகையில் மகிமை உண்டாக காணப்படும். நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. புரியுதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க. விசுவாசத்தில் நிலைத்திருங்க. யோபு மாதிரி நீங்களும் இந்த உலகத்தின் மேலே, உலகத்தில் உள்ளவைகள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. இதையெல்லாம் தேவன் தன்னுடைய கருத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அதை எப்பனாலும் தருவார். அப்படி விசுவாசிங்க. அதைத்தான் யோபு சொல்றாரு. ஒரே நாளில் என்னத்தை இழந்து போனார் யோபு? ஆஸ்திகளை இழந்து போனார், பிள்ளைகளை இழந்து போனார்.
ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி செய்தியை உங்கள் காதில் கேட்டால் நீங்களாம் என்ன பேசுவீங்க? அதிகாலை ஜெபத்துக்கு உட்காந்துருக்குறீங்க, ஒரு பேடு நியூஸை கேட்குறீங்க, அதுவும் மொத்தமாக அவங்க அத்தனையும் போயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்க, இங்கேயே விட்டுருவேங்க. இந்த ஆண்டவர் நான் தூக்கத்தை எந்திரிச்சு வந்தேன், தூக்கத்தை விட்டுட்டு வந்தேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு ஓடுவீங்க. ஆனால் யோபு என்ன சொன்னார் தெரியுமா? என் தாயின் கற்பத்தில் நான் வரும்பொழுது நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது. ஆண்டவர் அந்த யோபுவை வெட்கப்படுத்தினாரா? அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையில் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை, வெட்கப்படுவது போல தெரியும், ஆனா வெற்றி பெறுவான், மகிமை அடைவான், கனம் அடைவான். நல்லா தான் தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை, விசுவாசிக்கிறவன் வெற்றி அடைவான். நம்புறீங்களா? கர்த்தரை நம்புகிற நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. உங்களுடைய பின்மாற்றத்தை புதுப்பிங்க. உங்க பின்மாற்றத்திலிருந்து வெளியே வாங்க. வேலைக்காக இயேசு அல்ல, இயேசுவுக்காக வேலை. இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்காக இயேசு. ஏன் முழுரோஜத்துக்கு வரல? வேலைக்கு போகணும். வேலைக்காக இயேசு கிடையாது, இயேசுவுக்காக வேலை. ஆமென். இயேசுவுக்காக படிப்பு, இயேசுவுக்காக எல்லாம், இயேசுவுக்காக சொத்து, இயேசுவுக்காக ஆஸ்தி, இயேசுவுக்காக இந்த இயேசு உங்களுக்காக. அல்லேலூயா. அப்பதான் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும். பின்வாங்கி போயிடாதீங்க. உங்களுடைய பின்மாற்றத்தை புதுப்பிங்க. கர்த்தர் உங்களிடத்துல பேசுறார். பின்மாற்றத்திலிருந்து வெளியே வா மகளே, பின்மாற்றத்திலிருந்து வெளியே வா மகளே, உன் ஆத்துமா ஈடேற. பின்மாற்றத்திலிருந்து வெளியே வா, புதுப்பி. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான் நடக்கும், நன்மைக்காகத்தான் நடக்கும். ஆனால் நம்ம இது நடக்கலையே அப்படி நினச்சி பின்வாங்குவோம். நோ, நம்ம ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக அதை அனுமதிச்சிருப்பார். இதை விட சிறந்ததை நமக்கு வச்சிருப்பார். ஆனால் நம்ம ஆண்டவரை முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு விலகி ஆத்மாவை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. தம்பி, எதை கெடுத்துக்கொள்ளக்கூடாது? ஆத்மாவை. ஆத்மா ஈடேறணும். 3 காரியம் சொன்ன, இன்னும் 2 காரியம் இருக்குது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. பாவம் செய்யாதவர்கள் விசுவாசிகள், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் விசுவாசிகள், பாவம் செய்கிறவர்கள் விரோதிகள். 2வது, தேவனோடு இராதவன் விரோதி, தேவனோடு சேர்க்காதவன் விரோதி, தேவனோடு இருக்கிறவன் தேவனோடு சேர்க்கிறவன் விசுவாசி. 3வது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவன் விசுவாசி. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? பின்வாங்கி போகிறவன் விரோதி. அப்படியே முழங்கால நின்று எத்தனை பேர் விசுவாசியா மாற போறீங்க? இதுவரைக்கும் விரோதிகளா இருந்திருக்கலாம் ஆண்டவருக்கு. இனிமே நாங்க ஆத்மாக்களை சேர்ப்போம் ஏசப்பா. இந்த கை உயர்த்தி காமிங்க. இந்த புது வருஷத்துல ஒரு 10 ஆத்மாவாது இப்பயே நான் தொடங்கிடுவேன். 2026 ஒரு 10 ஆத்மாவது நான் ஆதாயப்படுத்துவேன், தேவனிடத்தில் சேர்ப்பேன்னு சொல்றவங்க 2 கை உயர்த்தி காமிங்கள. நல்லா அதே மாதிரி பரிசுத்தமா வாழ்வேன், பின்மாற்றத்திலிருந்து எந்திரிப்பேன், நான் முந்தி வந்து கலந்து கொண்ட எல்லா கூட்டத்துக்கும் வருவேன். தீர்மானம் எடுங்களேன். உங்க கையை உயர்த்தி உங்க மனசுல பேசுங்களேன். வாலிபர்கள் எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? நல்லா நேரு முழங்கால் போட்டு யாருக்கோ பேசுற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. உங்க கரங்களை தேவன் பார்க்கட்டும். நீங்க பேசுங்களேன், அப்பாட்ட பேசுங்களேன். உங்க கரங்களை தேவன் பார்க்கட்டும். உங்க கரங்களை தேவன் பார்க்கட்டும். உங்க கரங்களை தேவன் பார்க்கட்டும். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. நீ பின்வாங்கி போனீனா எல்லாத்தையும் இழந்து போயிருவ மகளே. நீ முன்னேற்றத்தில் வந்தீனா இழந்து போனதையும் திரும்ப பெற்றுக்கொள்வ மகளே. இழந்து போனதையும் திரும்ப பெற்றுக்கொள்வ மகளே. இழந்து போனதையும் திரும்ப பெற்றுக்கொள்வ. நன்றி ஏசப்பா.
நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. வந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வாதிங்க. ரத்த கோட்டைகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. உங்க நன்மை உங்க கிருபை தயவு தொடரட்டும். இந்த வாரம் முழுது கூட இருக்கப்பா, பலப்படுத்துங்க. இந்த சத்தியத்தில் நடத்துங்கப்பா. பின்வாங்கி போனவங்களெல்லாம் புதுப்பிங்க இயேசுவே. பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேலோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தனுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் என்றும் என்றும் நம் ஆண்டவர் இயேசுவின் வருகை மட்டும் சதா காலங்களிலும் நம் மனிதனுடன் இங்கு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கை கொடுத்து வாழ்த்துங்கள்.